வணக்கம் மக்களே. தொடரும் பரபரப்பு. பதவியை பறித்த எடப்பாடி பழனிசாமி, வேலையை காட்டிய செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் வெடித்த அடுத்த பூகம்பத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் இந்த சூழலில் அதிமுகவில் நாளுக்கு நாள் மோதல் அதிகரித்த வண்ணமே உள்ளதுன்னு சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமியோட இந்த செயல்பாடுகள்லாம் சமீப காலமாகவே மிகப்பெரிய அளவில் கவனிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கட்சியின் விதிகளுக்கு எதிராக செயல்பட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் கட்சி பதவி பறிப்பில் ஈடுபட்டது மிகப்பெரிய கவனத்தை பெற்றதுனே சொல்லலாம். இந்த விஷயத்திற்கு பிறகு செங்கோட்டையன் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது தெரியாமல் அதிமுக தலைமையும் அமைதி காத்திருந்தது. இதனிடையே ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குருபூஜையில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட சசிகலா, ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் மரியாதை செலுத்த வந்திருந்த நிலையில் அங்கே செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து பேசியது புதிய பரபரப்பை கிளப்பியதுனே சொல்லலாம். இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையனை கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கி இபிஎஸ் உத்தரவிட்டது. இபிஎஸ் செய்தது மிகப்பெரிய துரோகம் எனவும் தற்காலிக பொதுச் செயலாளராக இருக்கும் அவருக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை எனவும் டிடிவி தினகரன் மற்றும் செங்கோட்டையன் உட்பட அனைவரும் குரல் கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற செங்கோட்டையனின் அலுவலகத்தில் அதிமுக போஸ்டரில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் முகம் மறைக்கப்பட்ட அதில் ஜெயலலிதாவின் படம் கூடுதலாக ஒட்டப்பட்டுள்ளது. கோவையில் விவசாயிகள் முன்னெடுத்த நிகழ்ச்சியில் கட்சியின் மூத்த தலைவர்கள் இல்லை என்று செங்கோட்டையன் எதிர்ப்பு தொடங்கி இன்று அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதால் தமிழக அரசியல் களம் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கொல்லம்பாளையத்தில் உள்ள தனது வீட்டில் செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. அவர் கூறுகையில் 1975ஆம் ஆண்டு அதிமுகவின் முதல் பொதுக்குழுவில் பங்கேற்றேன். முதல் பொதுக்குழு கூட்டத்தை நான் சிறப்பாக நடத்தியதற்காக நடிகர் எம்ஜிஆரிடம் பாராட்டும் பெற்றேன். அதிமுகவுக்கு விசுவாசமுள்ள தொண்டன் என்று என்னை ஜெயலலிதா அழைத்தார். தடம் புரளாமல் சலனத்திற்கும் இடமில்லாமல் பணியாற்றினேன். அதிமுக உடைந்துவிடக் கூடாது என்பதற்காக 2 முறை கிடைத்த வாய்ப்புகளை விட்டு கொடுத்தேன் என்றும் கூறியுள்ளார். தோல்வியே இல்லை என்ற நிலையில் இருந்தவர் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் 2019, 2021, 2024 எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுகளால் அதிமுக தோற்றது. இபிஎஸ்க்கு பரிந்துரை கடிதத்தை வெளியிட்டவன் நான் தான். தோல்விக்கு பிறகும் எடப்பாடி தன்னோட முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. 2026 அதிமுக தோற்றால் என்னை கேள்வி கேட்பார்கள் என்பதால் தான் நான் கடந்த செப்டம்பர் மாதம் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என பேட்டியளித்தேன். மேலும் தேவர் ஜெயந்திக்கு சென்றபோது அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்பதற்காக பேசினேன் என்றும் கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.